Good morning, students. Today we are going to see the book back answers for unit 3 matter awareness. Okay. Last week we finished this lesson. Now we are going to see the book back answers. Okay. Take page number 38. See first one. Choose the appropriate answers. Okay. First question. Which of the following is an example for metal? Okay. See first option: iron, oxygen, helium, and water. Okay. So from this, which is a metal? Iron, iron is a metal, or oxygen, helium, water. Which is a metal? Iron is a metal. Okay. You just mark option A. Okay. Oxygen is a gas. Helium is also a gas. Okay. Water is liquid. Okay. So iron is a metal. Oxygen, hydrogen and sulfur are example for. Oxygen is a air. Hydrogen is also an example for gas, and sulfur is also example for gas. Okay. So these all the things are non-metals. Okay. So option B is a correct answer. Which one of the following is a short and scientific way of representing one molecule of element or a compound? Okay. So option is option B, chemical formula. Okay. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா which one of the following இப்போ HCl means what? Hydrochloric acid. ஓகேவா? எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்ண முடியாது? hydrochloric acid அப்படி சொல்லிட்டு மேல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா? So it's a short way of representing the what? Representing the compounds or molecules. Okay? So for that we using the chemical formula. The metal which is liquid at room temperature. 4 option is C. Okay, metal இங்க வந்து பாத்தீங்கன்னா mercury. Why mercury is example for metal. ஓகேவா? mercuryன்றது ஒரு metal. ஓகேவா? இந்த mercuryய நம்ம பாட்டில்ல இருந்து எடுத்து நம்மளோட ஃப்ளோர்ல ஒரே ஒரு டிராப் விட்டாலே கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அது என்னவா மாறிடும் பாத்தீங்கன்னா it change to liquid state. ஓகேவா? நம்ம பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இப்ப மெர்க்குரி வந்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இட் இஸ் இன் சாலிட் ஸ்டேட். ஓகேவா? இதுவே நம்ம அந்த பாட்டில்ல இருந்து எடுத்துட்டு நம்ம ஃப்ளோர்ல வந்து ஒரு டிராப் நீங்க விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தி சாலிட் இஸ் சேஞ்ச்ட் இன்டு லிக்விட். ஓகேவா? லிக்விட் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? சோ மெர்க்குரி இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் metal. ஓகேவா? இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல என்னவா மாறிடும்? லிக்விடா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a metal which is always an element which is always uterus malleable and ductile is metal. ஓகேவா? மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? என்ன பண்ணலாம்? அது நமக்கு தேவையான ஷேப் வந்து அது மெல்ட் பண்ணி ஒரு ஃபிளாட்டா வந்து ஒரு ஃபிளாட் ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன ஷேப் தேவையோ நம்ம வெசல்ஸ்ல நம்ம கிட்ட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெசல்ஸ் இருக்கா? சோ இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெசல் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மேக் பண்ணலாம். ஓகேங்களா? செகண்ட் வந்து பாருங்க, fill in the blanks. The smallest particle of a matter that can exist by itself is atom. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து atom. செகண்ட் வந்து பாருங்க, a compound containing one atom of carbon and two atom of oxygen is dash. இங்க என்ன சொல்லிருக்காங்க? one atom carbon இருக்கும், two atom வந்து என்ன இருக்கும்? oxygen இருக்கும். ஓகேவா? அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஓகேவா? one atom of carbon. Okay, ஒரு atom of carbon, two atom of oxygen combine ஆச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு எழுதிக்கோங்க, பிராக்கெட்ல CO2 னு பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், dash is the only non metal which conduct electricity. ஓகேவா?
மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா என்ன பண்ணும், ஹீட் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணும். ஓகேவா. நான் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் எலக்ட்ரிசிட்டியை they are poor conductor of heat and electricity. ஓகேவா. ஆனா எக்ஸெப்ஷன் நம்ம வந்து பார்த்தோமா, ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்தோம். அந்த எக்ஸெப்ஷன் என்னன்னா கிராஃபைட். ஓகேவா. கிராஃபைட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a good conductor of electricity. ஓகேவா. நம்மளுடைய மொபைல் இருக்கா, மொபைல் சார்ஜர் எல்லாம் இந்த கிராஃபைட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஏன் வந்து கிராஃபைட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும், ரொம்ப ஸ்பீடா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். நம்ம சார்ஜ் பண்றோமா போனை, அப்போ சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில ஃபோன்ஸ்ல ரொம்ப ஸ்பீடா வந்து சார்ஜ் ஆகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே ஆர் யூசிங் கிராஃபைட் ஆஸ் எ கண்டக்டர். ஓகேவா. புரியுதா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தேர்ட் ஆன்சர் வந்து கிராஃபைட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, elements are made up of dash kinds of atom. Elements are made up of same kinds of atoms. So fourth answer same. Fifth one பாருங்க, dash of the some metals are derived from the Latin or Greek name of the elements. என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் symbols. ஓகேவா. symbol of some elements. சில எலிமெண்ட்ஸ் உடைய சிம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட், லாட்டின் லாங்குவேஜ் இன்னும் கிரீக் லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிரைவ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சிக்ஸ்த் ஒன் பாருங்க, there are dash number of known metals. இது வரைக்கும் எத்தனை மெட்டல்ஸ் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பார்த்தோமா, 118 எலிமெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஸ்டில் நோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, செவன்த் ஒன், elements are the dash form of pure substance. elements வந்து பாத்தீங்கன்னா it is a simplest form of pure. அத வந்து elements வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு impurities-உம் எந்த ஒரு மத்த elements கூட என்ன பண்ண கம்பைன் பண்ணாம இருந்திருக்கும். ஓகேவா. it is an element is a simplest form. the first letter of the element is always written in dash letter. ஓகேவா. நம்ம IUPAC னு ஒரு ஆர்கனைசேஷன் பத்தி படிச்சோமா, IUPAC ஒரு ஆர்கனைசேஷன் பத்தி படிச்சோமா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு எலிமெண்ட் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் நம்ம டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எலிமெண்ட் பத்தி டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணணும். ஓகேவா. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நேமிங் கொடுப்பாங்க. ஸோ நேமிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணுமா ஸ்மால் லெட்டர்ல இருக்கணுமா. நான் நீ சொன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே எப்படி இருக்கணும், இட் மஸ்ட் பி கேபிட்டல் லெட்டர். ஓகேவா. ஸோ எய்த் ஒன் ஆன்சர் வந்து கேபிட்டல். ninth one பாருங்க, molecule containing more than 3 atoms is known as. ஓகேவா. diatomic நம்ம வந்து monoatomic molecule, diatomic molecule, polyatomic molecule பார்த்தோமா. so a molecule containing more than 3 atoms are known as polyatomic molecule. ஓகேவா. next வந்து பாருங்க, dash is the most abundant gas in the atmosphere. நம்ம அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அதுல வந்து எந்த கேஸ் வந்து ரொம்ப அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். ஓகேவா. 78% ஆஃப் நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா. மீதி 21% வந்து ஆக்சிஜன் இருக்கும். 21% ஆக்சிஜன் இருக்கும். ரிமைனிங் 1% வந்து அதர் கேசஸ். இப்போ நம்ம அட்மாஸ்பியர் இருக்கா, நம்ம அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் தான் அதிகமாக, நியர்லி 78% நைட்ரஜன் கேஸ் இருக்கும். ஆக்சிஜன் வந்து 21% இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 99% வருதா. ஸோ ரிமைனிங் 1% வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஹீலியம், நியான் அந்த மாதிரி கேசஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. புரிஞ்சுதா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். அடுத்து அனாலஜி பாருங்க, மெர்க்குரி அனாலஜி பாருங்க, பேஜ் நம்பர் 39 பாருங்க. அனாலஜி மெர்க்குரி லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். நீங்க பார்த்தோமா மெர்க்குரி வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர், நீங்க அதை ஹீட்லாம் பண்ண தேவையில்லப்பா. ஒரு டிராப் மெர்க்குரி எடுத்து நீங்க நம்மளுடைய ஃப்ளோர்ல எங்கேயாச்சும் ஒரு ஃப்ளோர்ல விட்டீங்க அப்படின்னா அது என்னவா மாறிடும், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஹீட்டுக்கே அது என்னவா அப்படியே அந்த மெட்டல் வந்து அப்படியே உருகிடும், லிக்விடா சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. அதே மாதிரி ஆக்சிஜன், நம்ம சுற்றி இருக்கிற ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்கு, கேஸ் எழுதிக்கோங்க, கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் நான் மெட்டல் conducting electricity dash
மெட்டல் கனெக்டிங் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணுவாங்களா, அப்போ ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரி எப்படி இருக்கும், ரெட்டு பிளாக்ல ரெட்டு கிரீன்ல இருக்குமா அந்த ஒயரை கட் பண்ணி பாருங்க, உள்ள வந்து ஒயர் இருக்குமா, அப்படி மெலிசா இந்த மாதிரி ஒயர் இருக்குமா. ஸோ இந்த ஒயர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் காப்பர். இது வந்து ஒரு மெட்டல். ஓகேவா, காப்பர். ஓகேவா, இந்த காப்பர் வயர். ஓகேவா, ஏன் வந்து இந்த காப்பர் வயர் யூஸ் பண்றாங்கன்னா பிகாஸ் காப்பர் இஸ் a good conductor of electricity. எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணும், ரொம்ப சீக்கிரமா கண்டக்ட் பண்ணும். ஓகேவா, அதே மாதிரி கிராஃபைட் இஸ் என்ன சொன்னா, கிராஃபைட் வந்து ஒரு நான் மெட்டல். ஓகேவா, ஸோ இந்த நான் மெட்டல் என்ன பண்ணும், இந்த கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப ஃபாஸ்டா கண்டக்ட் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க எலமெண்ட்ஸ் combine to form a compounds. ஓகேவா, எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் an அதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எலிமெண்ட் தான் என்னது, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பவுண்டை கம்பைன் பண்ணா we get a mixture. அப்போ combine to form mixture. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க fourth one atoms, fundamental particle of an element. ஓகேவா, ஆட்டம்னா எல்லா பார்ட்டிகளுக்குமே பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா, சோ டேஷ் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் எ காம்பவுண்ட். காம்பவுண்டுக்கு ஃபண்டமெண்டல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா, இது வரைக்கும் ரைட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. Two different elements having similar atoms. இப்போ two different elements. ஓகேவா, இங்க பாருங்க, இப்போ வந்து ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன். ஓகேவா, இப்போ ஹைட்ரஜன் ஒரு டிஃபரெண்ட் எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு டிஃபரெண்ட் எலிமெண்ட். ஓகேவா, இதுல டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ இந்த எலிமெண்ட் சேம் டைப் ஆஃப் ஆட்டம் இருக்குமா? நோ, ஹைட்ரஜன் ஒரு டிஃபரெண்ட் ஆட்டம். ஓகேவா, oxygen is made up of different atom. ஓகேவா, அப்போ ரெண்டு டிஃபரெண்ட் எலிமெண்ட் வந்து சேர்ந்து சேம் ஆட்டமா என்ன ஆகாது, கிரியேட் ஆகாது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a false. ஓகேவா, compounds and elements are pure substance. ஓகேவா, காம்பவுண்ட்ஸும் எலிமெண்ட்டும் பியூர் சப்ஸ்டன்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, காம்பவுண்டும் எலிமெண்ட்டும் பியூர் சப்ஸ்டன்ஸா அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேவா, செகண்ட் ஒன்க்கு false. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தேர்ட் atom cannot exist alone, they can only exist in group called molecules. இதுக்கும் ஆன்சர் false. ஆட்டம்ன்றது it exists in what, it exists alone. அது வந்து ஆட்டம் வந்து இனிஷியலா எப்படி இருக்கும், அது தனியா தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் NaCl represents one molecule of sodium chloride. Na means sodium, Cl means chloride. இங்க வந்து பாத்தீங்கன்னா one molecule of sodium இருக்கு, one molecule of chlorine இருக்கு. ஓகேவா, சோ one molecule of chlorine one molecule of sodium கம்பைனா நமக்கு என்ன கிடைக்கும், NaCl தான் கிடைக்கும். ஓகேவா, சோ ஆப்ஷன் ஆன்சர் இஸ் ட்ரூ. ஆர்கான் இஸ் a monoatomic gas. ஓகேவா, ஆர்கான் வந்து இன்னர் கேஸ் பத்தி படிச்சோமா? இன்னர் கேஸ் நான் வந்து ஒரு பீரியாடிக் டேபிள் போட்டோ எடுத்து அனுப்பிச்சேனா, சோ அந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிற அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் வந்து ஈஸியா எந்த ஒரு கேஸோடையும் சரி எந்த ஒரு எலிமெண்ட் கூடயும் கம்பைன் ஆகாது. சோ இட் இஸ் an monoatomic gas. ஓகேவா, சோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஆன்சர் இன் பிரீஃப்னு கொடுத்திருக்காங்களா? சோ இல்ல பாருங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டூ ஆன்சர்ஸ் மட்டும் நான் வந்து இப்ப சொல்றேன். ஓகேவா, ரிமைனிங் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஆன்சர்ஸ். ஓகேவா, சோ இத எழுதி தான் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, சோ இது மட்டும் நான் இப்ப finish பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன் மட்டும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைட் தி கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் நேம் ஆஃப் தி எலிமெண்ட் present in the following compound. ஓகேவா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் குளோரைடா. சோ our molecular formula, sorry chemical formula வந்து பாத்தீங்கன்னா NaCl.
Cl ஓகேவா கெமிக்கல் ஃபார்முலா சோடியம் குளோரைடு கெமிக்கல் ஃபார்முலா NaCl இல்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோடியம் இருக்கு சோடியம் அண்ட் குளோரைடு ஓகேவா இது மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க அது பக்கத்துல எழுதிக்கோங்க ஓகேவா சோடியம் குளோரைடு கெமிக்கல் ஃபார்முலா வந்து NaCl இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் இருக்குன்னா சோடியம் கமா குளோரைடு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கல் ஃபார்முலா KOH ஓகேவா இதுல என்னெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஆக்சிஜன் and ஹைட்ரஜன் ஓகேவா இந்த மூணு எலிமெண்ட்டுமே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா அது கெமிக்கல் ஃபார்முலா வந்து CO2 ஓகேவா கார்பன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஆக்சிஜன் ஓகேவா அடுத்து பாருங்க கால்சியம் ஆக்சைடு ஓகேவா கால்சியம் ஆக்சைடு இது கெமிக்கல் ஃபார்முலா வந்து CaO ஓகேவா அப்ப இதுல என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கு கால்சியம் and then ஆக்சிஜன் இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க சல்ஃபர் டை ஆக்சைடு ஓகேவா சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா SO2 ஓகேவா இதுல என்ன எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு S னா சல்ஃபர் O மீன்ஸ் ஆக்சிஜன் ஓகேவா இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே என்ன ஆயிருக்கு பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா இது பக்கத்துலயே ரிட்டர்ன் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க செகண்ட் classify the following molecules as a molecule of element or a compound ஓகேவா element எப்படி இருக்கும் same type of element னா அது same type of atom தான் combine ஆயிருக்கும் அதான் வந்து element compound னா different type of element combine ஆயிருக்குமா for page number பாருங்க இங்க பாருங்க molecule of elements molecule of compounds படிச்சோமா ஓகேவா molecule of elements னா என்னது same type of atom இருக்கும் ஓகேவா ஆனா compounds is அப்படி இருக்காது ஓகேவா different types of atom வந்து என்ன இருக்கும் combine ஆயிருக்கும் ஓகேவா இங்க வந்து பாருங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஆக்சிஜன் இருக்கா ஆக்சிஜன் வந்து பாருங்க same type of atom தான் combine இருக்கு so it is an element ஓகேவா நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா கார்பன்றது ஒரு டிஃபரண்ட் ஆட்டம் ஓகேவா ஆக்சிஜனும் ஒரு டிஃபரண்ட் ஆட்டம் ஓகேவா இந்த ரெண்டு ஆட்டமும் கம்பைன் ஆனா என்ன கிடைக்குது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது ஓகேவா அப்போ டிஃபரண்ட் ஆட்டம் கம்பைன் ஆனா that we called as compound அதே மாதிரி N2 மீன்ஸ் அங்க N இருக்கா N மீன்ஸ் what நைட்ரஜன் ஓகேவா நைட்ரஜன் வந்து அப்போ எலிமெண்ட் சேம் டைப் ஆஃப் எலிமெண்ட் தான் என்ன இருக்கு கம்பைன் இருக்கு இங்க வந்து பாருங்க NaCl சோடியம் குளோரைடு ஓகேவா சோடியம்ன்றது ஒரு டிஃபரண்ட் எலிமெண்டா அதே மாதிரி குளோரினும் ஒரு டிஃபரண்ட் எலிமெண்ட் அப்போ ரெண்டு டிஃபரண்ட் எலிமெண்டே கம்பைன் ஆயிருக்கு சோ இட் இஸ் a compound ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சுதா சோ ரிமைனிங் क्वेश्चंस வந்து நான் ரைட் பண்ணி WhatsApp ல அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா சோ थैंक यू